இந்த பிளாக் பிரேசர் வெளியே தெரியுற பொண்ணு இப்போ ஓகே. ஓ, மாசம் 20,000 கிடைக்குதுன்னு என்னால ப்ரா காமிச்சிடலாம் நிக்க முடியாது. நான்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். இதெல்லாம் செட்டே ஆகாது. சாரி, எனக்கு உங்க பேர் தெரியல, அதனாலதான் அப்படி ஒரு அடையாளம் சொன்னேன். என்னோட பேரு கன்னிகா. அது உங்க பேர் பிடிக்காமலாம் இல்ல, காலையில சாப்பிட்ட பருப்பு சாம்பார் ஸ்மெல்லு பழகிடும். கமலு, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் உங்க அப்பா அஸ்தியை கிச்சன்ல வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அஸ்தியை கொண்டு சாப்பாடு செய்யற இடத்துல வைப்ப. நான் என்ன சாப்பாட்டுல உப்புக்கு பதிலா இது என்ன நியாயம்? எங்க அப்பா ஒரு சரியான சாப்பாட்டு பிரியரா இருந்தாரு. அதனால இத பூஜை அறையில வைக்கிறத விட அடுப்படியில வச்சாதான் சந்தோஷப்படுவாரு. எதுக்காக உங்க அப்பாவை காஃபி கிளாஸ்ல அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, வச்சு அனுப்பி விட்டாங்க என்னோட முட்டாள் அண்ணன். அவன் குழந்தைய பாக்குறதுக்காக தான் எங்க அப்பா அமெரிக்காவுக்கு போய் இறந்தாரு. ஹி வாஸ் த பேபி சிட்டர். புவர் மேன். அந்த சமயத்துல தான் செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர் தாக்குதல் தெரியுமா? தெரியாம அந்த தாஜ்மஹாலுக்கு பாம்பு வச்ச சம்பவம் தானே? என்னது, தாஜ்மஹாலுக்கு பாமா? அப்ப ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்பாவோட இறுதி சடங்கும் அங்கேயே நடந்துடுச்சு. அதனால என்னோட கேடி அண்ணன் அப்பாவை இந்த காஃபி கப்ல போட்டு அப்படியே எனக்கு இங்க அனுப்பி விட்டுட்டான். வெரி சேட் ஸ்டோரி. அண்ணா, ஃப்ரிட்ஜ்ல முட்டை இருக்கா? முட்டை எல்லாம் இருக்கு, ஆனா லூயிக்கு கொடுக்க கூடாது. சேச்சே, சாருக்குலாம் இல்ல, எனக்கு தான். பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு காலையில 10 முட்டையோட வெள்ளைக்கரு குடிக்கணும்னு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி 10 முட்டை குடிச்சா கோழிக்கு கொலைக்கு போக கூட நேரம் இருக்காது. எதுக்குன்னு தேவையில்லாம வேலை செய்யற நம்மளுக்குள்ள சண்டை. வேலைக்காரங்களா? நம்ம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? நம்ம பேர்லயே எவ்வளவு பொருத்தம் இருக்கு பாருங்க. கமல், கர்ணன், கன்னிகா. கமலுங்கிற பேருக்கு பொருத்தமா இருக்கணும்னா உன் பேர்ல இருக்கிற கன்னிகாவை மாத்தணும். அதெல்லாம் என்னைக்கோ மாறி போச்சு சார். சும்மா பயமுத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 45, 46, ஒரு 47 செகண்டுக்கு அப்புறம் இந்த முட்டையை இறக்கி வச்சிருங்க. முட்டையில தான் நிக்கிறேன். கால கொடுமை. கன்னிகா, குளிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? நான் முந்தா நேத்து தான் குளிச்சேன். ஸ்மெல் வருதா? இல்ல, இது ஒரு மாதிரியான நல்ல வேர்வை வாசனை. பிடிச்சிருக்கா? அப்புறம் அப்படின்னா இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். இந்த பெயிண்டிங் வெறும் டூப்ளிகேட். அட கடவுளே, உடனே வீட்டை விட்டு வெளில போடி. அதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? கமல், என்னங்க தம்பி, அந்த சாகிப் கொடுத்த பெயிண்டிங்க இவ வேக்கம் கிளீனர் வச்சு இழுத்து பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? நம்ம நூர்ஜஹானோட எல்லா பொருளையும் எடுத்து ஒண்ணு கூட விடாம அது எல்லாத்தையும் பழைய இரும்பு கடையில போட்டா 300 ரூபாய்க்கு. 1 கிலோமீட்டர் தேடி ஓடி அதை திரும்ப இங்க வாங்கிட்டு வந்தேன். இங்க தூசி புடிச்சு கிடக்கும் போதெல்லாம் அது பெருசா தெரியல. நான் எடுத்துட்டு போய் கொடுக்கும் போதுதான் அதுக்கு தங்க விலை வந்துருச்சான். கமலனாக்கு என் மேல மனசுக்குள்ள ஏதோ வெறுப்பு இருக்கு. எனக்கு தெரியும் அது என்னன்னு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. ஓங்கி விட்டானா? தம்பி, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. இனி இவ இங்க இருந்தானா இவளால ஏற்படுற எந்த நஷ்டத்துக்கும் சம்பந்தம் நான் இல்ல. பேரு மாத்திரம் கன்னிகா. கனி, கமலுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? அது
நேத்து பாத்ரூம் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவர் என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? வெரி குட். அப்புறம்? நான் கண்டுக்கவே இல்ல. ஐயோ, நீ ஏன் அப்படி பண்ண? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. டே, ஒரு 10 வாட்டி 20 வாட்டி இந்த படத்தை பார்த்துருப்பேன். ஆனால் இவ்வளோ பத்தலும் சலிக்கவே சலிக்காது. ஜான்சன் சார் தான் இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த கிளாரா ஜெயகிருஷ்ணன் லவ் ஸ்டோரிக்கு அந்த ட்ராக்குக்காக அவர் பண்ண தீம் மியூசிக் ஒன்று இருக்கு. மழையில் நனைஞ்ச சுமலதாவும் இந்த மியூசிக்கும் எப்போ காதலிக்கிறேன்னு கேட்டால் போதும். உண்மைதான். നീ അയച്ച കത്തുകൾ വായിച്ചറിഞ്ഞ് സന്തോഷിക്കുന്നു. ദൈവകൃപയാൽ കർത്താവിൻ്റെ തിരുമണവാട്ടിയാകാൻ നിനക്ക് ഭാഗ്യം സിദ്ധിച്ച വിവരം ഇതിനാൽ തെര്യപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. നീയും നിന്റെ ഇളയമ്മയുമായി ഈ മാസം 23-ാം തീയതി ഇവിടെ മഠത്തിൽ വരണം. ஹோம்னஸ் தேவைப்படுதுன்னு உங்களோட ஆடை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். சம்பளம் கம்மி தான். ஆட் பார்த்து இங்கே கூப்பிட்ட உடனே பேமெண்ட்டை பற்றி சொன்னதும் எதையுமே யோசிக்கல. அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஓ, நீங்க தான் என்ன ஃபோன்ல கூப்பிட்டதா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? தங்கச்சிங்க அப்புறம் தாய் மாமா இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டாரு. பெரிய மானஸ்தன். அம்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாருமா, உனக்கோ உன்னோட கேரக்டருக்கோ இங்க எதுவுமே ஆகாது. அப்படி யாருமே இங்க இல்ல. நீ படிச்சிருக்கலம்மா? இல்ல, உண்மையை சொல்லணும்னா பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா நல்லா தெரியும். அப்புறம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்க இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் ஹோம் நர்ஸ் தேவன் தான் படிச்சேன். அது வந்து அதுல ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்ல இல்லையா? ஏய், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ, நீங்க உங்க பேரை சொல்லலையே. அஞ்சலி. ஓ, அஞ்சலி. என்னாச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா ஜான், அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அதான் அஞ்சலின்னு ஒரு பாட்டு. எப்படி ஆரம்பிக்கும் அது? அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அந்த படம் தான் அஞ்சலி. என்ன ஒரு மோசமான வேஷம்ல இந்த சாரி. எவ்வளோ கஷ்டம் இதுல. நம்ம இந்தியாவுக்கு சேராத காஸ்டியூம் இது. அது ஏன்? ஆட் இல்ல, 1/2 கிலோமீட்டர் சுத்தி அதை சுத்தி ஒரு முந்தானை, அதுக்குள்ள ஒரு உள் பாவாடை, அதுக்கப்புறம் பிளவுஸ், அதுக்கப்புறம் பேரை வெளிப்படையா சொல்ல முடியாத இன்னும் சில துணியெல்லாம். சாரோட அம்மா சாரி கட்ட மாட்டாங்களா? இது நல்ல கேள்வி. என்ன திட்டுற மாதிரி கேள்வியும் கேட்கணும், அதே சமயம் உன் வேலையும் போக கூடாதுல்ல. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நான் சீக்கிரமாவா? வாட்ச் எடுக்கல. வாட்ச் தான் கையில இருக்கேன். இல்ல, வாட்ச் இருக்கு, டைமை கவனிக்கல. தம்பி அலெக்ஸ் ஃபோன் பண்ணாரு. வசந்த விகார் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல பையர் வந்திருக்காரு. 12 கோடி கேட்குறாங்க. அதை முடிச்சிடலாம்ல? அது அங்கேயே இருக்கட்டும் கமல். அதை வித்து கொண்டு வந்து இங்க என்ன பண்ண போறோம்?
இந்த வாழ்க்கையில காசு அதிகமா இருந்தாலே டென்ஷன். வேணாம் சொல்லட்டுமா? டீயா காஃபியா? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி. உங்களுக்கு? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும். என்ன ஒரு அழகுல யாரு? ஐஸ்வர்யா ராய். அந்த கண்ணும் மூக்கும் வாயும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி. இவங்க டெய்லியும் கண்ணாடி பார்க்கும்போது இவங்க அழகை பார்த்து இவங்கள மயங்கி விடுன்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த ஐஸ்வர்யா ராய்க்கு பேதியானா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? என்னது? அது இந்த ஐஸ்வர்யா ராய் கரீனா கபூர் 2 பேரும் மனுஷங்க தானே. சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சா மட்டும் போதும், அவங்களோட எல்லா அழகும் க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாம். கமல், அந்த வார்த்தையை அப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அடடா, பாம்புன்னு சொல்லாம இல்ல பம்பரம்னா சொல்ல முடியும்? தம்பி, விஷயம் இவ்வளவுதான். பியூட்டிங்கிறது இளமை இருக்கும் வரை மட்டும்தான். 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா வாயு கோலமாதான். தி பிக் பேங். தேங்க்யூ. ஏன் அஞ்சலிக்கு வேண்டாமா? ஐயோ, எனக்கு வேண்டாம், பழக்கம் இல்லை. இதை குடிக்காம இருக்கிறதே நல்லது. இவ்வளவு மோசமான ஒரு காஃபியை என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. எரும சாணியை கலக்கின மாதிரி. என்ன கமல் இது? வேற எப்படி சொல்றது? எனக்கு இந்த ப்ரூ நெஸ்கஃபே எல்லாம் போட்டு தான் பழக்கம். அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த காஃபி பொடிலாம் போட்டு பழக்கம் இல்லை. அமெரிக்காவில இருந்து யார் காபி பொடி கொண்டு வந்தா? எங்க அப்பாவையே சாப்பிட வச்சுட்டேடி சண்டாளி பாவி. இல்ல அப்பாவா? என்னடா ஸ்டீஃபன் இது? என்ன பிரச்சனை? கமலோட அப்பாவோட அஸ்தியை தான் நீ கலக்கி கொடுத்துருக்க. ஐயோ.